நீதி மட்டுமே நிலையானது. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் பிரச்சனை. இப்ப இருக்கக்கூடிய இந்த அதிமுக கூட்டணியை இப்ப ரெண்டா பிரியக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு குழுவா, வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் வந்து ஒரு டீமா வந்து இப்ப சட்டசபைக்கு வரும்போது கூட தனித்தனி குழுக்களாக தான் வந்தாங்க. அதே மாதிரி வந்து சி.வி. சண்முகம் இந்த சட்டசபையில வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாம சபாநாயகரை தனியா சந்திச்சுதான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. இப்ப இந்த மோதல் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முத்தி ஏத்துட்டாரா? சபாநாயகர் தனியா சந்திச்சு? ஆமா, சரி சரி, தனியாவே சந்திச்சு பதவி ஏத்துக்கிறாப்ல. சரி சரி. அப்ப எங்கிருந்து இது ஸ்டார்ட் ஆனிச்சு? காரணம் என்ன? இதுக்கு காரணம் வந்து தேர்தல் கூட்டணி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஆரம்பத்துலனா தேர்தல் வர்றதுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்ன. அப்போ வந்து எடப்பாடி சில கூட்டங்கள்ல வந்து அந்த அவங்க கட்சி கொடியெல்லாம் எடுத்து காட்டினாங்க. யாரு? தாவேகாவுடைய, டிவிகே உடைய கட்சி கொடிய, விஜய் படத்தெல்லாம் காட்டினாங்க. இந்த விஜயும் வந்துட்டாரு, இனிமே ஆட்சியை நாங்க கைப்பற்றிடுவோம், அது இதுன்னு இவர் ரொம்ப கற்பனையா பேச ஆரம்பிச்சாரு. விஜய் கிட்ட இருந்து ஏதோ கிரீன் சிக்னல் வந்துச்சா என்னன்னு தெரியல, அவரா கற்பனை பண்ணிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அப்போ அது வந்து எந்த நேரம் சொன்னா, அந்த கரூர் சம்பவம் நடந்து அதுக்கு இவர் வந்து ஒரு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தாரு, விஜய்க்கு ஆதரவா பழனிசாமி. அப்போ வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்ற எண்ணம் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் வந்துருச்சு, தாவேகா தொண்டர்கள் மத்தியிலையும் வந்துருச்சு. அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வந்துச்சு, அது ஒரு பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஏற்கனவே இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதா தான் ஐடியா, அதான் உண்மையும் கூட. ஆனா வந்து அப்போ வந்து விஜய் வந்து பாதி தொகுதிகளை கேட்டார். இப்ப 234 அதுல பாதி எவ்வளவோ 115 தொகுதி கேட்டார். எனக்கு துணை முதல்வர் வேணும், ஏன்னா அப்படின்னா வந்து நம்ம என்ன செய்யலாம், கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ வந்து பல்வேறு அவங்களுக்குள்ளே சில அவநம்பிக்கைகள் இருந்தது. யாருக்குள்ள? தாவேகாக்குள்ளேயும். கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார்ல இவர் மேலே தப்புகள் இருக்கதானே செஞ்சு பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டாரு. ரெண்டாவது அவங்கள திருப்பி வீட்டுக்கு அழைச்சி அங்கே பார்த்தாரு, அவங்க காலில் எல்லாம் விழுந்தாருன்னு சொன்னாங்க. விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு, அப்படி இப்படின்னு சொன்னாரு. இந்த பிரச்சனைகள் வந்து கடுமையா திமுக வந்து விமர்சனம் பண்ணுச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல், அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திமுகவுக்கு உள்ள யூடியூபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஜால்ரா கோஷ்டிலாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமா கொந்தளிச்சதுங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல கூட்டணியா நீங்க போயிருங்க அப்படின்னு பிஜேபியோட பிரஷர். பிஜேபி என்ன பிரஷர் கொடுத்ததுன்னா, நீங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யாரு? விஜய். நீ காங்கிரஸோட சேரவே கூடாது அப்படின்ற ஒரு பிரஷரை இவர் மேல ரொம்ப திணிச்சது. இவர் அதெல்லாம் கண்டுக்கல. காங்கிரஸ் நாங்க கூட்டு சேருவோன்ற மாதிரிதான் இவர் இருந்தாரு. நான் கூட்டணி கட்சியா நான் சேருவதா இருந்தா திமுகவில் கூட்டணி கட்சிகளோட தான் சேருவேன், அதிமுக கூட்டணி கட்சிகளோட சேர மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் இருந்தாரு. யாரு? விஜய். இவங்க வந்து இவரை ஒன் சைடா லவ் பண்றாங்க. சரி. அவர் வந்து திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளை லவ் பண்றாரு. இந்த மாதிரி இருந்தது நிலைமை. ஏன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, திமுக கிட்ட இருந்து அந்த முக்கியமான கூட்டணி கட்சிகளை, மதசார்பன்மையற்ற செகுலரிசம் பேசக்கூடிய கட்சிகளை வந்து நம்ம உருவிட்டா திமுக ரொம்ப வீக்கா போயிடும். புரியுதா? அந்த பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த இது வந்து மழுங்கிரும், நமக்கு ஆதரவு பெருகுன்றது விஜயுடைய கணக்கு. அது சரியான கணக்கும் கூட. அதனால்தான் அதிமுக வந்து எவ்வளவு அவரை கூட்டணிக்கு அழைச்சோம், இவர் அந்த பக்கம் போகல. அதுவுடைய இதுதான். இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் முன்னாடி சேர வேண்டியவங்க, புரியுதா? அப்பவே சேர வேண்டியவங்க தான் இப்போ வந்து சேர்ந்திருக்காங்க. இதுல வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் என்ன இப்ப இதுன்னு சொன்னா, இவர் வந்து எடப்பாடி வந்து ஒழுங்கான கூட்டணியை அமைக்கல, பலமான கூட்டணி அமைக்கல. இவங்க வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி இருப்பாங்களா, 10 தடவை. ஆமா, அதனால 10 தடவை ஏற்கனவே தோத்துட்டா நாங்க நிறைய அவகாசம் கொடுத்துட்டோம். இப்ப 11வது தடவை தோத்துருக்கீங்க. இதுக்கு இன்னொன்னு வந்து ஏற்கனவே பிஜேபியில கூட்டணி வச்சதுனாலதான் தோல்வியும் சந்திச்சிருக்காங்க.
அது ஒரு செய்தியா இருக்கு. செய்தி இருக்கு. அப்போ வந்து பிஜேபியோடைய கூட்டணி ஒரு காரணம், தாவேகாவை வந்து இவர் வந்து சரியான முறையில இழுக்கல, உள்ளுக்குள்ள தக்க வைக்கல. ஏதாவது ஒரு உடன்படிக்கை எதுக்காவது போயிருக்கலாம், தக்க வச்சிருக்கலாம். தக்க வச்சிருந்தா நம்ம தாவேகாவும் அதிமுகவும் ஆட்சியை பிடிச்சிருக்கோம். அப்படிதான் நிலைமை இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு அவங்க கணக்கு போட்ட எல்லாரும் கணக்குல பார்த்தோம்னா குறைஞ்சது 20-25% தாவேகா ஓட்டு வாங்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. இவங்க ஒரு குறைஞ்சது ஒரு 30-35% ஓட்டு இவங்க கிட்ட இருக்கு. ரெண்டும் சேர்த்தா 55-60% ஓட்டு வந்துருது. அப்போ வந்து இவங்க தான் சாலிடா வின் பண்றாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் அவங்களுக்குள்ள இருந்த கால்குலேஷன் இருந்தது. அதை வச்சு வந்து எல்லாருமே வந்து இப்போ எந்த அணி இப்ப தனியா பிரிஞ்சு நிக்கிறதா சொல்றீங்கல்ல, அந்த அணி வந்து ஓவரா பிரஷர் கொடுத்துச்சு விஜய் கிட்ட, சாரி தாவேகா அதிமுக கிட்ட. நீங்க வந்து கண்டிப்பா கூட்டணி வைங்கன்னு அவர் ஓவரான பாதி தொகுதியும் துணை முதல்வர் பதவியும் இன்னும் வேறு பதவிகளும் கேட்டதுனால இவர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வீஞ்சிக்கிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நாங்க தனியா பாத்துக்கிறோம், நீ உன் வேலையை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த கூட்டணியும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப தனியா போறதா இருக்கிறாங்கல்ல அதிமுகவுடைய அந்த 33 எம்எல்ஏக்கள், நாங்க அப்ப சொன்னோம்ல அதையே நீ செஞ்சிருந்தா ஒழுங்கா ஆட்சியை பிடிச்சிருக்கலாம்ல, நம்ம வந்து கூட்டணியில வந்து ஆட்சியை தொடர்ந்து இருக்கலாமே. இன்னைக்கும் நம்ம போய் யாராவது ஆதரிக்க வேண்டிய சூழல் தானே தாவேக்கா இருக்கு. இதே நம்ம அப்ப பண்ணிட்டு போயிருக்கலாமே. சரி இப்பமாவது பண்ணுங்க. எடப்பாடிக்கு இப்ப அவங்க என்ன பிரஷர் கொடுத்தாங்க சொன்னா, சரி அப்பதான் மிஸ் பண்ணிட்டீங்க, அப்ப நாங்க சொன்னோம் கேட்கல, அப்பவே நீங்க கூட்டணி வைங்க, அவர் என்ன கேட்கிறாரோ விஜய் வந்து என்ன இதை கேட்கிறாரோ அதை கொடுத்து தொலைஞ்சு போய் கூட்டணி வைங்க அப்படின்னு நாங்க சொன்ன, நீங்க கேட்கல. சரி அது மிஸ் ஆயிடுச்சு, இப்பமாவது நம்ம என்ன செய்வோம், போய் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் வந்து இவங்க அந்த எதிர்ப்பு அணியில இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து கேட்டும் கூட இவர் வந்து என்ன செய்யல, அதெல்லாம் ஆதரிக்க மாட்டோம். காரணம் இங்க வந்து வெளில போங்கட்டாரு, வீட்டுல பேச்சுவார்த்தை நடக்கும்போது வெளியே போங்கட்டாரா, நான் பேசுறதை கேட்டா எங்கன்னா வெளில போங்கட்டாரு. ஓ அப்ப அந்த அளவுக்கு பெரிய சலசலப்பு அடிக்கணும் போயிட்டாங்க. இல்ல அதுல வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவர் வச்ச கண்டிஷனு விஜயும் இவங்க கிட்ட பேசினாரு. பேசும்போது இவர் சொன்னது வந்து அங்க செங்கோட்டையன் இருக்காப்ல, செங்கோட்டையனுக்கு இவருக்கும் பிரச்சாரத்திலே முட்டிக்கிடுச்சு தெரியுமா. அவனே இவனே இவர் பேச அவர் பேச ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரம் ஒண்ணு நடந்துச்சு. அதுல இவர் ரொம்ப காண்டாயிட்டார். அதாவது எடப்பாடி எப்படின்னா, அரசியல்ல அண்ணா சொன்ன மாதிரி மறப்போம் மன்னிப்போம் சொல்லிட்டு அரசியல்ல வெற்றியை மாத்திரம் காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்வாங்க. வீரியம் எல்லாம் முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம்னு போனாதான் அரசியல்ல வந்து வின் பண்ண முடியும். விசா சட்டத்துல போட்டு ஸ்டாலின் அடி அடிச்சாங்க, எம்எல்ஏக்களை அடிச்சாங்க, கருணாநிதி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க, எல்லா அநியாயம் பண்ணாங்க. யாரு? காங்கிரஸ். அடுத்து வந்து எம்ஜிஆர் வீழ்த்துறதுக்காக இவர் என்ன சொல்லிட்டாரு கருணாநிதி, நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி வச்சிட்டாங்க. அதாவது இப்பமாவது வெறும் வார்த்தை சண்டை தான். அப்ப மிசால சிறையில போட்டு அடிச்சு பெண்ட் எடுத்தாங்க. ரொம்ப பேர் இறந்தே போயிட்டான். சிட்டி பாபுன்னு ஒரு மேயர் வந்து அடிச்ச அடியில இறந்தே போயிட்டாரு. ஸ்டாலினுக்கு எல்லாம் செம்ம அடி. அப்போ அந்த மாதிரி ஜெயில் கொடுமையை அனுபவிச்ச கட்சியே வந்து ஒரு 6 மாசத்துல வந்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி கூப்பிட்டு கூட்டணி வச்சாரு. புரியுதா? கூட்டணி அப்ப வந்து எம்பி தேர்தல், அதுல வந்து அவர் வின் பண்ணி வந்தாரு. அப்போ அந்த மாதிரி வந்து நடந்த காட்சிகள்லாம் உண்டு. வெறும் வார்த்தை போர் கிடையாது, அடி செம்மடி எல்லாத்துக்குமே, டிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு டிஎம்கே உறுப்பினர்கள் அனைவர்களுக்குமே. அப்ப அந்த மாதிரி மிசா கொடுமைகளை அனுபவிச்ச கட்சியை அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு கூட்டணி வச்சு எம்ஜிஆர் இருக்கும் போது அந்த எம்பி தேர்தல பெருவாரியா ஃபுல்லா எல்லா தொகுதியுமே வின் பண்றாங்க. அந்த மாதிரி அரசியல் முன்னெடுப்புகள்லாம் முன்னாடியே நடந்திருக்கு. இவர் வந்து இந்த விடாப்பிடியா இருந்துதான் எல்லாத்தையுமே இழந்தாரு. ஓபிஎஸ் இழந்தது அது ஒரு காரணம், சசிகலாவை இழந்தது அது ஒரு காரணம். எடப்பாடியுடைய செயல்பாடு தவறுதான். அதாவது ஓபிஎஸ்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவங்க ஏரியாவில் உள்ள ஜாதி ஓட்டுகள் அதெல்லாம் மறுக்க கூடாதுல்ல. ஒருத்தருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றத ஒரு தலைவர் வந்து சரியா உணர்ந்து வச்சிருக்கணும். அவர் எங்க போனா அந்த செல்வாக்கு இருக்கதான் செய்யும். அவருக்கு நமக்கு தான் ஓபிஎஸ் பார்த்தா கடுப்பா இருக்கும், நம்ம மதிக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா வந்து அந்த பகுதி மக்கள் மதிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு, போடி தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. அப்போ வந்து உனக்கு ஒரு தொகுதி கையை விட்டு போகுது இல்ல, அதை சுத்தி வந்து மத்த தொகுதியிலயும் அந்த வெற்றி எதிரொலிக்கும்ல, அவருடைய ஓட்டு அங்கெல்லாம் போகும்ல.
அதெல்லாம் கனெக்ட் பண்ணாம ஓபிஎஸ் கெஞ்சிக்கிட்டு கிடந்தாப்ல, நான் வரேன் அதிமுக சேர்றேன், எந்த கண்டிஷனும் இல்லைன்னா தெளிவா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ கூட ஓபிஎஸ் இவர் சேர்க்கல. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு இது, ஏன்னா அந்த முக்குளத்து ஓட்டுகள் சொல்லுவாங்க, கல்லர் மறவர் தேவர் அப்படின்ற அந்த ஓட்டுகள்ல கணிசமான ஓட்டு வந்து இவருக்கு ஓபிஎஸ்க்கு இருக்கு. அதெல்லாம் இவர் பயன்படுத்திக்கல, விலக்கே வச்சிருந்தாரு. இந்த அம்மாவோட சின்னம்மாவோட வந்து ஏதாவது பேசி அந்த அம்மாவை என்ன செஞ்சிருக்கலாம், பிடிக்கி போட்டுக்கலாம். அவன் அந்த அம்மா வேற வழி இல்லாம போய் அவரு பெரியவர் ராமதாஸ் கிட்ட போய் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு அந்த அம்மா தள்ளப்பட்டாங்க. அந்த அம்மா வந்து தேர்தல போட்டியிட முடியாது சசிகலா. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமா அவங்க அணியை வந்து சேர்த்திருக்கலாம்ல. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ற. தினகரனை சேர்க்கறது கூட பிஜேபியோட அழுத்தம் தான் காரணம் ஒழிய இவர் ஒன்றும் பிடிச்சலாம் சேர்க்கல. பிஜேபியோட அழுத்தம், இந்த 3 பேர்ல தினகரனையாவது சேர்த்துங்க, அப்பதான் அந்த ஜாதி ஓட்டுகளாவது கிடைக்கும் அப்படின்னு வேற வழி இல்லாம சேர்த்துக்கிட்டாரே ஒழிய அவங்களை எல்லாமே சேர்த்து அதிமுக ஒன்றுபட்டு இருக்கு அப்படின்றத வந்து தெளிவா மக்களுக்கு காட்டியிருந்தா இன்னும் அதிமுக ஒரு 20-30 தொகுதியில ஜெயிச்சிருக்கும். அப்ப இந்த விடாப்பிடியான இந்த இவர் எடப்பாடியுடைய போக்கு, இவருடைய பிடிவாதம் தான் அந்த பிளவுக்கு காரணம். நீயே முந்தி வந்து விஜய்க்கு ஒரு மாலை போட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தா இன்னைக்கு காட்சியெல்லாம் அப்படியே மாறி இருக்கும். புரியுதா? நாங்க வந்து பிஜேபியோட இதா இல்லப்பா, அதை விலக்கி விட்டுறோம், அதுக்கு நாங்க வந்து என்ன செஞ்சிடறோம், அவங்களை அனுப்பி விட்டுறோம், நாங்க ஆதரிக்கிறோம், நீங்க எதுவும் இது பண்ணிக்கிறாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க, டோன்ட் ஒரி. காரணம் இவர் இங்க சில்லற கட்சிகிட்ட எல்லாம் கேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாருல. அப்போ கூட இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, கேட்டு இவர் ஆதரிக்கல. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் எல்லாம் கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏற்கனவே 5 வருஷம் நம்ம எந்த பவரும் இல்லாம இருந்துட்டோம். அவங்க எல்லாம் பதவி சுகத்தோட இருந்து அனுபவிச்ச ஆளுங்க. யாரு? இன்னொன்னு 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 3வது இடத்துக்கு போயிட்டு அடிமட்டத்துக்கு அதை கூட அவங்க மன்னிச்சுட்டாங்க. நான் அதெல்லாம் கூட மன்னிச்சிடறேன், நீ கட்சியை தாழ்த்தி கொண்டு போயிட்டு அதெல்லாம் மன்னிச்சிடறேன். இப்பமாவது நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு வந்து ஏதோ ஒரு இதா வந்திருக்கு, கைக்குடி வந்திருக்கு. விஜய் ஆதரிங்க, ஆதரிக்க மூலமா அவருக்கும் வந்து ஆட்சி ஸ்டாண்டிங்கா இருக்கும், நம்மளும் போய் நல்ல அமைச்சர்களை கேட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு எவ்வளவு சொன்னாங்க. இருந்தாலும் கேட்கவே இல்லை. அது இல்லாம அவங்களை கொண்டு போய் பாண்டிச்சேரியில போய் வச்சுட்டாரு. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு ஆத்திரம் வருமா வராதா? உன்னை நம்பி நீ ஜெயிச்சு காட்டினா பரவாயில்ல, தோத்துக்கிட்டே இருக்க 3வது இடத்துக்கு போயிட்ட. ஸ்டாலின் மாதிரி அந்த 2வது இடத்துக்கு நீ வந்திருந்தா கூட ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ உனக்கும் தாவேக்காக்கும் போட்டி இல்லை, ஸ்டாலினுக்கும் தாவேக்காக்கு தான் போட்டி நடந்திருக்கு. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஆத்திரத்தின் விளைவு தான். இப்ப என்ன பண்ண போறாங்க, நீ சேர்ந்து இருந்தா கௌரவமா கட்சி உடையாம இருந்திருக்கும். அப்படிதானே? அடுத்த வரக்கூடிய எம்பி தேர்தல் எல்லாம் மற்ற தேர்தலில் கூட நீ வந்து குறிப்பிட்ட வெற்றியை அடையலாம், ஒரு 5 தொகுதி 10 தொகுதி ஜெயிக்கலாம். ஆனா எல்லா ஃபியூச்சரையும் என்ன செஞ்சிட்டாரு, எதிர்கால ஆசைகளையும் அந்த எம்எல்ஏக்களுடைய கட்சிக்காரங்களுடைய ஆசையும் எடப்பாடி வந்து என்ன செஞ்சிட்டாரு, சுக்குநூறாக்கிட்டாரு. அரசியல்ன்றது என்னன்னா அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புகளை பற்றி பிடிச்சுக்கிட்டு போறவன் தான் என்ன செய்வான், அரசியல்ல முன்னேறி போவான். இல்லையா, எனக்கு அந்த நேரத்துல உட்காந்துட்டு கொள்கை பேசிக்கிட்டு அவன் அதை பேசினானே, இவன் இதை பேசினானே, அன்னைக்கு அப்படி நடந்தானே இப்படி நடந்தான்னு சொல்லி அந்த பேசின பேச்சுக்கள் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்தா அரசியலே பண்ண முடியாது. இதை வந்து கலைஞர் கரெக்டா செய்வார். புரியுதா? எவ்வளவோ எதிர்த்து பேசியிருப்பான், அவனெல்லாம் வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அவர் வந்து என்ன செய்வார், வெற்றி பெறுவார். நம்ம அந்த காட்சியெல்லாம் பார்த்திருக்கோம். இதை வந்து எடப்பாடி செய்யாத காரணத்தினாலதான் அதிமுக இப்ப உடையிற நிலையில போயிருக்கு. இப்ப 33 எம்எல்ஏக்கள் போய் ஆதரிச்சா இவரால அந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஒண்ணும் பண்ணாது. அப்ப வந்து என்ன செய்ய முடியும், இவர் வந்து மீதி ஏதோ ஒரு 17-18 எம்எல்ஏ இருப்பாங்க போல, அவங்கள மட்டும் வச்சுட்டு இவர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த அவல நிலைக்கு இவர் வந்து ஆளாகி இருக்கிறாரு. இது ரொம்ப கை சேதப்படக்கூடிய நிலைமை தான். அதாவது நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து எடப்பாடி வந்து என்ன செய்யறாரு, எடுத்துக்கிட்டாரு. இப்படி இருந்தா கட்சிக்காரன் எப்படி மதிப்பான்? அவனும் வந்து ஒரு அந்த பவருக்கு வரணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பான். அவனும் எத்தனை தேர்தல் அவங்க சந்திச்சிருக்காங்க, எவ்வளவு காசு அவனுக்கு போயிருக்கும். எம்பி தேர்தல் வந்துச்சு, உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, இடையில எவ்வளவு தேர்தல்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுல எல்லாம் வந்து தோக்கும் பொழுது அவன் கட்சி அவங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாம் கரைச்சிக்கிட்டு தானே போகும். அப்ப இதெல்லாம் கணக்கு வச்சுதான் இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, உடைஞ்சிருச்சுன்னா சொல்றாங்க. நேற்றே சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அவங்க தனியா, அவங்க டீம் தனியா வந்து பதவி பிரமாணம் பண்ணிச்சு, இவங்க டீம் தனியா வந்து பதவி பிரமாணம் பண்ணிச்சு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது போய்கிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அதிமுகங்கிறதே காணாம போகக்கூடிய, இப்பவே பாதி காணாம போச்சு. ஜெயலலிதாவுடைய அந்த மரணத்துக்கு பின்னாடி பல கூறுகளா வந்து அதிமுக வந்து பிரிக்கப்பட்டு இன்னைக்கு அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இருக்குது. அதான் அந்த அம்மா 100 ஆண்டுகள் என் கட்சி வாழும் சொல்லிட்டு போனாங்க, இவங்கள மேல நம்பிக்கை வச்சு. அப்போ அந்த பொம்பளை அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு.
உன் கட்சி இந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு வந்த பொம்பளையாச்சே மதிக்க வேணாமா? என்னடா நம்ம தலைவி இப்படி சொல்லிட்டு போயிருக்கு, நம்ம அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி இவங்க நினைக்க வேணாம். அதை நினைச்சாவது என்ன செய்யணும்? அந்த அம்மாவுடைய நம்பிக்கை 100 ஆண்டுகள் என் கட்சி நிக்க, அந்த அம்மா 100 வாரம் நிக்குமான்றதே இப்ப சந்தேகமா இருக்கு. அப்ப அவ்வளவு மோசமான நிலைக்கு எடப்பாடியோடைய பிடிவாதம் தான் காரணம். அவ்வளவு பிடிவாதம்லாம் இருக்கவே கூடாது. மறப்போம் மன்னிப்போம், அரசியல் இதுக்குன்னு சில வேர்ட்ஸுகளை வச்சிருக்கிறாங்க, 4-5 வார்த்தைகளை. அது பிரகாரம் இது பண்ணிட்டு போயிருக்கணும். எது நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியல்ல. அதான் அரசியலுடைய தாரக மந்திரம். நீ இப்படி மாறி கூட்டணி வைக்கிறனா நீ அந்த வார்த்தையை போட்டுட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அப்ப அதெல்லாம் வந்து எடப்பாடி செய்யாம இவர் பிடிச்ச வீம்பான ஒரு பிடிவாதத்தால இன்னைக்கு கட்சி நாசமா போச்சு. கட்சியும் ஒரு பவருக்கு வர முடியாம போச்சு. ஒரு ஆட்சி அதிகாரம் தான் அந்த தொண்டர்கள் கூடுவாங்க, நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சுக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த இதெல்லாம் இல்லாம போச்சுன்னா தொண்டர்களே விளைஞ்சிருவாங்க. அந்த ஒரு அவல நிலைக்கு எடப்பாடி தள்ளி இருக்காப்புல. இது அவர் மேல உள்ள மிஸ்டேக் தான். இந்த 33 பேர் மேல உள்ள மிஸ்டேக் நம்ம சொல்ல முடியாது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். எடப்பாடி இனிமையாவது உணரணும். இப்போ காலம் கடந்துடல. திருப்பி அவங்க பேசி கீசி ஒட்டுமொத்தமா போய் நம்ம ஆதரவு கொடுப்போம், இல்ல வெளியில இருந்த ஆதரவு கொடுப்போம்னு ஏதாவது ஒண்ணு சொன்னா காரணம் இன்னொன்னு, இப்ப இருக்கிற இந்த 2 கட்சிகள் இருக்குல்ல, 2 எம்எல்ஏக்களா கட்சிகள், இவங்களை வச்சு காலத்துக்கும் விஜய் வண்டி ஓட்ட முடியாது. இப்போ அதான் அன்னைக்கு ஒருத்தர் அழகா பேசி இருந்தாரு. ஈரான் மேல வந்து ஒரு குண்டு போடுவானுங்களாம், அமெரிக்கா தாக்குதல் நடத்துவானா. உடனே விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக்லாம் வந்து இதுக்கு ஒரு கண்டன தீர்மானத்தை நீ வந்து சட்டசபையில நிறைவேற்றுன்னு சொல்லி நிப்பாங்க. ஆவாத கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க, வச்சு பிரஷர் கொடுத்து வெளியே வந்துருவாங்க. ஏதாவது ஒரு மொட்டை காரணத்தை சொல்லி வெளியே வந்துருவாங்க, ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. விஜய் இப்ப வேணா முதல்வராக ஆகலாம். ஆனா அவர் வந்து நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்ற மாதிரி அவர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அந்த இதுலதான் நடந்துட்டு இருக்காரு, கம்பி மேல நடந்துட்டு இருக்க நிலைமை தான் அவருக்கு இப்போவும். அதனால இந்த கட்சிகள்லாம் எப்ப வேணா காலவாரி விடும். அதனால ஆனா அதிமுக இருந்து வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும். அவங்க வந்து ஒரு லாப நோக்க அரசியல்ல வருவான், கொள்கை அரசியல் அதிமுக செய்யறான். இது கூட்டணிக்கு இப்படி வரவங்களுக்கு அந்த பேராசை உள்ளவன் இருக்கான்ல, அவன் தான் தேவை. இந்த கொள்கையை பேசிக்கிட்டு உள்ள இருக்கான் பத்தியா, இவன் எப்ப வேணா கொள்கையே காரணமா வச்சு ஆமா சீமான் மாதிரி உடைச்சு கவுத்தி விட்டுட்டு போயிடுவான். அதனாலதான் விஜயம் என்ன பண்றாப்புல, இவங்க அப்படியே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது, இவங்க எப்படியாவது ஏதாவது பண்ணி கவுத்திடுவாங்க அப்படின்னு விஜய்க்கும் தெரியும். அதனாலதான் அதிமுக இருந்து அந்த எம்எல்ஏக்களை உடைச்சிட்டு வர வேலையை செங்கோட்டையன் கிட்ட எப்ப கொடுத்துட்டாரு. அவர் அப்பத்துல இருந்து தேர்தல் முடிவு ரிலீஸ் ஆகும் போதே அப்பத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்காரு, புரியுதா? அதனால இந்த 33 பேர் வந்து ஒரு தனி அணியா வந்து இவர் ஆதரிப்பாங்கன்றதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைமை. அரசியல் என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா மாற்றம் அடையலாம். அதை நம்ம இனிமே என்ன செய்வோம், அதை அது குறித்து பார்ப்போம்.